வெல்கம் டு மீ கிச்சன். இன்றைக்கி நாம் மஷ்ரூம் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய தக்காளி 1, 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 5 பல் பூண்டு, 1 கப் மஷ்ரூம். மஷ்ரூமை நல்லா கழுவி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மஷ்ரூம் வாங்கும்போது இந்த இது ஒட்டி இருக்குனாங்க, இல்லைன்னா ரொம்ப நாள் ஆண்டுதான் இருக்குங்க. அது இதை பார்த்து வாங்குங்க. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பூண்டையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ சமைக்கலாம் வாங்க. ஃப்ரை பேன் வச்சுருக்கேங்க, சூடாயிடுச்சுங்க. பட்டர் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. பெப்பர் தூள் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் முழுசாக கூட போடலாங்க, ஆனால் மசாலா அதில் இறங்காது. 2ஆக கட் பண்ணி போட்டுங்க. அதுக்குன்னு குட்டி குட்டியாக போட்டாலும் ரொம்ப சின்னதாகிடும். பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. மஷ்ரூமில் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா அதில் நீர் சத்து இருக்கு. மஷ்ரூமில் குறைஞ்ச கலரி இருக்கனால நீங்கள் டயட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கும் ப்ரெட்டுக்கும் இது வச்சு சாப்பிட்லாங்க. உடல் கம்மியாகும். அதே மாதிரி மஷ்ரூமே ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வெந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.